வேங்கை வயல் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்தது சரியே என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக் ராஜா, இந்த வேங்கை வயல் ஆர்ப்பாட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருப்பது என்ன? நிச்சயமாக திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவினுடைய முக்கிய சாராம்சம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வெங்கவயல் கிராமத்தில் உயர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பியது. இது வழக்கை தற்போது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் உரிய குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. வழக்கு விசாரணையில் தொய்வு உள்ளது. எனவே சிபிசிஐடி போலீசாருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார். ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்து தனக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு ஏற்கனவே நீதிபதி நிர்மல்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி ஒரு நீண்ட விவாதத்தையும் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் மொத்தம் 389 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமாக 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கெங்கு பேசினார்கள் என்பது குறித்து 87 செல்போன் டவர்கள் ஆய்வு செய்யப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை தேர்ந்தெடுத்தது. தற்போது இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையும் புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இனியும் இந்த வழக்கில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது தேவையற்ற ஒன்று. எனவே அனுமதி வழங்கக்கூடாது என சிபிசிஐடி தரப்பில் அந்த ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி தனது வாதத்தை வைத்திருந்தார். இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்று நீதிபதி நிர்மல்குமார் வழங்கியுள்ள தீர்ப்பில் இந்த விவகாரத்தில் இனியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது. இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய நடவடிக்கை என்பது சரியே. எனவே ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கோரிய மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.